இந்தியன்ஸ் இந்த மாரி ஒரு மிகப்பெரிய முடிவு எடுப்பாங்கன்றத நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா 2026 ஐபிஎல்லேருந்து 9வது இடத்துல முடிச்சது தான் எம்ஐ டீமு. ஸோ 2027லயும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால முதல் கட்டமா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியாட்டேருந்து கேப்டன்சிய வாங்க போறாங்களாம். அடுத்தது ட்ரேட் பண்ண போறாங்களாம். ஸோ அவரோட ட்ரேட் அப்டேட்ட பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயமா வந்து சிஎஸ்கேவோட கோச்சிங் பதவியில ஒரு மாற்றம் இருக்குன்ற மாரி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ வாங்க அத பத்தி நம்ம பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்டா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெமிங் வந்து 5 கப்பு வாங்கி கொடுத்த ஒரு கோச்சு சிஎஸ்கேவுக்கு. ஆனா கடந்த 3 சீசனா ஃப்ளெமிங்க்கு ஓவராலா நல்லாவே போல. ஏன்ற மாரி மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தோனி இருந்ததுனால தான் 5 கப் அடிச்சாரு. இல்லன்னா அடிச்சிருக்க மாட்டார்ன்ற மாரி பேச்சுவார்த்தைகள் போச்சு. இப்போ ஐபிஎல் 2026 முடிஞ்ச உடனே சிஎஸ்கே டீம் போய் நம்ம கோச் கிட்ட பேசி, நீங்களே ரிலீஃப் ஆயிக்கிறீங்களா? இல்ல நாங்களே உங்கள எடுத்துட்டு வேற ஏதாவது வேற யாரையாவது கொண்டு வரலாமா உங்க பதவியில? அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்கன்றது மக்களோட கருத்தா இருந்துச்சு. பட் இப்போ யாருமே போய் ஃப்ளெமிங் கிட்ட இந்த மாரி நீங்க கோச்சிங் பதவியிலேருந்து ரிலீஃப் பண்ணுங்க. இல்ல நாங்களே உங்கள தூக்கிட்டு நாங்க வேற எந்த கோச்சிங் கொண்டு வரேன்ற மாரி பேச்சுவார்த்தை இதுவரைக்குமே போலன்றத சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கோச்சிங்கோட அப்டேட்டு இவ்வளோ தான். ஸோ அப்படியே மூவ் ஆன் ஆகி ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் அப்டேட்டுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சியை எடுக்க போறாங்க. அது கூடிய சீக்கிரத்தில அப்டேட் பண்ணுவாங்கன்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா, அவருக்கு நெனச்ச மாரி இந்த சீசன் போல கைஸ் உண்மையா. ஏன்னா, பீக் ஹார்திக் பாண்டியாவோட சீசன்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அவர் வந்தாருன்னா, அவரோட அடிய யாராலயும் பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா, ஐபிஎல்ல அவ்ளோ சாதனைகள் பண்ணிருக்காரு. உலகக்கோப்பை 2024ல T20 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்த ஒரு மனிதன் ஹார்திக் பாண்டியா. ஸோ ஏகப்பட்ட விஷயம் பண்ண ஒரு பிளேயரு. ஆனா இந்த ஒரு சீசன் அவருக்கு ஒழுங்கா போல. பட் தோனி அவர்களும், ஹார்திக் பாண்டியா அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்டு மாரி அப்படின்னே வச்சுப்போமா. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸா எவ்வளோ போஸ்ட் நம்மளால பார்க்க முடியும், எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அவர நாங்க குடுக்குறோம். ஆனா நீங்க வந்து எங்களுக்கு சிவம் டூபேவிய மட்டும் குடுங்கன்ற மாரி கேட்கல. ஆனா சிவம் டூபேயும் குடுங்க, ஆயுஷ் மாத்ரேயும் குடுங்கன்ற மாரி கேள்விகள் வெளில வருது கைஸ். ஸோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. ஆயுஷ் மாத்ரேயும், சிவம் டூபேயும் குடுத்து ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரணுமா? இல்ல சிவம் டூபே மட்டும் குடுத்தா போதுமா? ஏன்னா எல்லாத்தையும் யோசிப்பாங்க. இப்ப சிஎஸ்கே என்ன யோசிப்பாங்கன்னா, ஆயுஷ் மாத்ரே குடுத்துட்டு ஹார்திக் பாண்டியா நம்ம டீம் உள்ள வந்தாருன்னா, அவர் நல்லா ஆடுவாரான்ற மாரி யோசிப்பாங்க. அதுவே மும்பை இந்தியன்ஸ் சிவம் டூபே வாங்கிட்டு ஹார்திக் பாண்டியா குடுத்தா, சிவம் டூபே இந்த வருஷம் ஃபார்ம்ல இருக்காரான்ற மாரி ஏகப்பட்ட விஷயமும் 2 டீமும் பார்ப்பாங்க. ஸோ இந்த ட்ரேடு நடக்குமா? இல்ல நடக்காதான்றத நம்ம கூடிய சீக்கிரத்தில பார்க்க வேண்டிய ஆச்சு. இன்னும் 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ள இதோட அப்டேட் எல்லாம் வரும். ஹார்திக் பாண்டியா அது பத்தாதுன்னு அவரோட இன்ஸ்டா ஸ்டோரிய வேற போட்டு பயங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இத பத்தி சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை கைஸ்.